குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலைவேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேசம் கர்த்தருடையதாய் மாறுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க. தேசத்தின் ஜனங்கள் காக்க திறப்பின் வாயில் நிற்க. தேவன் தேடும் மனிதன் நம்மில் யார்தான் உண்டு? தேவன் தேடும் மனிதன் நம்மில் யார்தான் உண்டு? இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய இந்திய தேசத்தின் அடுத்த சுதந்திர தினத்தை தேசம் முழுவதும் இன்றைக்கு மக்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, எங்கள் தேசம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, 2000 வருஷம் ஆகியும் நம்முடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராகிய தோமாவை எங்களை நேசித்து அனுப்பியும் இன்னும் எங்கள் தேசம் ரட்சிக்கப்படவில்லையே என்ற பாரம் இந்தியர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் மற்ற நாடுகளில் கூட இருக்கலாம், ஆனால் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்தியாவுக்காக ஜெபித்து தான் ஆக வேண்டும். ஐ லவ் இந்தியா என்று வாயில் சொல்லி பிரயோஜனமில்லை. யார் உண்மையாகவே முழங்காலில் நின்று திறப்பில் நின்று ஒவ்வொரு நாளும் இந்தியாவின் ரட்சிப்பிற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள்தான் ஐ லவ் இந்தியா என்று சொல்ல தகுதி உள்ளவர்கள். அவர்கள்தான் உண்மையான தேச பக்தர்கள் என்று நான் சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தின் ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுதும், அரசியல் காரியங்கள், பொருளாதார காரியங்கள், வாலிபர்கள் பாவத்தில் அழிகிற காரியங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்முடைய ஜனங்கள் இன்றைக்கும் அலைந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் குளமாக வேண்டும். கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டாமா? நம்முடைய தேசத்தின் ரட்சிப்பு நம்முடைய முழங்காலில் தானே இருக்கிறது. நம்மை நம்பிதானே ஆண்டவர் இருக்கிறார். நமக்காக சிலுவையிலே பலியாகி நம்மை ரட்சித்த ஆண்டவர் நம்முடைய இந்தியாவையும் ரட்சிக்க விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலிருந்து ஒரு ஆத்தும பாரம் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்கள் அனுதின ஜெபங்களில், உங்கள் குடும்ப ஜெபங்களில் ஒரு 5 நிமிடமாவது தேசத்திற்காக ஜெபியுங்கள். 148 கோடி ஜனங்களை நெருங்கி போய் கொண்டிருக்கிறது. அதிலே அருமை ஆண்டவராக இயேசுவை அறிந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சதவீத மக்கள் தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேசத்திற்காய் கண்ணீரோடு ஜெபியுங்கள். தேசத்தின் ரட்சிப்பிற்காய் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நெற்றிகளில் முத்திரை போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. திறப்பில் நிற்க ஒருவனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் கண்ணீரோடு சொன்ன அந்த வார்த்தையை நம் சற்று மனதில் வைத்து இந்த நாளிலாவது நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, ஒருவேளை ஊழியங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருந்தாலும்
திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தேவ பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கலாமே. அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கைமார்கள், நீங்கள் இந்த வாலிப நாட்களில் இயேசுவுக்காக ஊழியம் செய்யலாமே, ஆத்தும ஆதாயம் செய்யலாமே. நீங்கள் வேலைக்கு போய்விட்டு கல்லூரிக்கு போய்விட்டு வந்து இருக்கிற மீதியான நேரங்களில் ஆண்டவருக்காக, நம்முடைய தேசத்தின் ரட்சிப்பிற்காக 2 சொட்டு வேர்வை சிந்தலாமே. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. நம்மை நம்பிதான் இயேசு இருக்கிறார். ரட்சிப்பு, இந்தியாவின் ரட்சிப்பை நம்முடைய கரங்களில் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள் நம்மை தேசத்தை நடத்துவதும் நடத்தாததும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவளோடு எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் தேசத்திற்காய் கண்ணீரோடு ஜெபியுங்கள். முடிந்த ஊழியங்களை செய்து ஆத்தும ஆதாயங்களை செய்து இந்தியாவை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இந்தியாவில் எங்களை உருவாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் நினைத்திருந்தால் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எங்களை படைத்திருக்கலாம். இந்தியாவில் எங்களை படைத்த காரணம், இந்தியாவிற்காக நாங்கள் ஜெபிப்போம், இந்தியாவை நாங்கள் நேசிப்போம், இந்தியாவுக்காக திறப்பில் நிற்போம், இந்தியாவின் ரட்சிப்பிற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்று நம்பி எங்களை இந்தியாவில் சிருஷ்டித்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, அந்த பொறுப்பை நாங்கள் உணர்ந்து எங்கள் தேசத்திற்காக, எங்கள் தாய் நாட்டுக்காக முழங்காலில் நின்று ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பிற்காய் கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஆத்தும பாரத்தையும் ரட்சிப்பின் ஆண்டவரே அந்த தாகத்தையும் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருந்தாலும் தங்களுக்குள் ஓடுவது இந்திய ரத்தம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே தேசத்திற்காய் கண்ணீரோடு ஜெபிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, எங்கள் தேசத்தின் அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவார்களாக, தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, தேசத்தை ஆளுகிற மக்கள் ஆண்டவரை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. தேவனுடைய திட்டங்கள் ஆண்டவரே எங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறப்படுவதாக. அப்படிப்பட்ட ஆளுகை எங்கள் தேசத்தின் மேல் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். தேவன் விரும்பாத எல்லா அந்நிய கிரியைகளின் தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போகும்படி எங்கள் தேசத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் வாலிபர்களை ரட்சிப்பீராக, வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் கண்ணீரோடு காத்திருக்கிற பக்தியுள்ள எங்கள் ஜனங்களை தேவன் ரட்சித்து உம்முடைய ஜனங்களாய் மாற்றுவீராக. கண்ணீரோடு ஜெபிக்கிறையா. எங்கள் தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்கள் தேசத்தை எங்கள் ஜெபங்களில் நினைவு கூர்ந்து கண்ணீரோடு ஆத்தும பாரத்தோடு திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். நாள் முழுதும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்கள் தேசமே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். மன கண்கள் திறக்கப்படட்டும். மெய்தேவனாகி உம்மை எங்கள் தேசம் கண்டு உம்மை ஆராதிக்கிற நாட்கள் எங்கள் கண்கள் பார்க்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.